ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம லாவெண்டா டியூஷனில் 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சயின்ஸில் யூனிட் 16ல் மைக்ரோ ஆர்கனிசம் அந்த லெசனில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் எப்படி படிக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்னதாக குட்டியாக நாமளே ஒரு வைரஸ் மாடல் செஞ்சு பார்த்து அதன் மூலமாக கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வரீங்களா? பார்க்கலாமா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் என்ன எடுத்திருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு நூல் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்னவா இமேஜினேஷன் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வைரஸோடைய சென்டரில் காணப்படக்கூடிய கோர் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மரபு பொருள். ஓகே, வைரஸோட மையப்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு மரபு பொருள். இது சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸோடைய சீக்ரெட்டே இதில் தான் இருக்குது. இப்போது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு வைரஸ் போயிடுச்சுன்னா அந்த வைரஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமும் இந்த டிஎன்ஏக்குள்ளே தான் அப்படியே மறைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? பொதுவாக டிஎன்ஏ அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது நம்மளுடைய அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுடைய குணம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுடைய தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்தா, டேய் நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கடா, டேய் உங்கள் அம்மா மாதிரியே நீ இருக்கடா அப்படிலாம் சொல்லுவோம். உங்கள் அம்மா மாதிரியே உனக்கு முடி நல்லா நீளமாக இருக்குடி, உங்கள் அம்மா மாதிரியே நீ ரொம்ப கலராக இருக்கடி அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதெல்லாமே இந்த சீக்ரெட் கோடு தான். ஓகேங்களா? அதெல்லாமே நம்ம தலைமுறையாக நம்ம மனுஷங்களுக்கு கடத்தப்படுதில்ல. அதே மாதிரி தான் வைரஸுக்குமே சீக்ரெட் கோடு இருக்குது. அதுதான் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. சில வைரஸ்களில் டிஎன்ஏவாக இருக்கும், சில வைரஸ்களில் ஆர்என்ஏவாக இருக்கும். புரியுதா? டிஎன்ஏனா என்னன்னு தெரியுதா? ஸோ வைரஸோடைய சென்டர் பகுதியில் காணப்படக்கூடியது கோர்னு சொல்கிறாங்க. அதுதான் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. புரிஞ்சிச்சாப்பா? ஸோ அடுத்ததை பார்த்துடலாமா? அடுத்ததாக நம்மளுடைய இந்த கோரை சுற்றி இந்த டிஎன்ஏவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கவசம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு லேயர் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இந்த ப்ரொடெக்டிவ் லேயர். இதுக்கு பேர் புரோட்டீன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் புரத உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரோட்டீன் கோட் அல்லது புரத உரை, அவ்வளோதான். டிஎன்ஏவை பாதுகாக்கிறதுக்காக அந்த டிஎன்ஏவை சுற்றி ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் தான் புரோட்டீன் கோட் அல்லது புரத உரை, அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாமா? ஸோ அடுத்ததாக நம்மளுடைய டிஎன்ஏவையும் இந்த புரோட்டீன் லேயருமே சுற்றி அடுத்ததாக சில வைரஸ்களில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. இதுக்கு பேர் என்வலப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? என்வலப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்வலப் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்னால், லிப்பிட்ஸ்னால், அப்புறம் கார்போஹைட்ரேட்னால ஆயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நம்ம வைரஸை சுற்றி இப்போ யார் இருக்கா? ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கக்கூடிய என்வலப் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. இது சில வைரஸ்களில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ அடுத்ததாக நம்மளுடைய வைரஸில் இந்த வைரஸை சுற்றி ஒரு முட்கள் மாதிரி ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்கள் மாதிரி ஒரு அமைப்பு காணப்படுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மிஸ் இயர்பட் வச்சு இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சின்னதாக குச்சி கிடச்சிதுன்னா கூட அதை கூட வச்சு இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது முள் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? எதுக்காக இது வைரஸை சுற்றி இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அல்லது ஒரு அனிமலோடைய உடம்புக்குள்ளேயோ அல்லது ஒரு பேர்ட்ஸோட உடம்புக்குள்ளேயோ அல்லது ஒரு பிளான்ட்டோட உடம்புக்குள்ளேயோ போகும்போது இந்த முள்ளெல்லாம் என்ன பண்ணிக்கும்? அப்படியே போய் அங்கே இருக்கக்கூடிய செல்களை அப்படியே ஒட்டிக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி முட்கள் மாதிரி ஸ்பைக்ஸ் அப்படிங்கிற பார்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நம்மளுடைய வைரஸ் ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக இருக்கா? அழகாக சன்மதியே இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? கடைசியாக என்ன இருக்குது? ஸ்பைக்ஸ் இருக்குது. இந்த ஸ்பைக்ஸ் வச்சு இந்த வைரஸ் அப்படியே அடுத்த செல்லை அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான். சர்வை பண்ணுறதுக்காக ஒட்டிக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான்
ஈஸியாக இருக்கா? இவ்வளோ தான். நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் இன்றைக்கி? ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு 4 பார்ட்ஸ் தான் இருக்குது. டிஎன்ஏ சென்டரில் இருக்குது, அதுக்கப்புறம் டிஎன்ஏவை சுற்றி ப்ரோட்டீன் கோட் இருக்குது, அப்புறம் ப்ரோட்டீன் கோட்டை சுற்றி என்வலப் இருக்குது, அப்புறம் என்வலப்பை சுற்றி ஸ்பைக்ஸ் இருக்குது. மொத்தம் 4 பகுதி மட்டும்தான் வைரஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குதா? ஸோ இது நம்ம எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி அழகாக நீட்டாக வரைஞ்சி இதே மாதிரி லேபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வைரஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அப்படி தானே? ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டில் வச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? அம்மா அப்பாவெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. வேஸ்ட்டாக கிடக்கிற பொருட்களை வச்சு தான் செய்யணும். புதுசாக எந்த ஒரு பொருளும் வாங்கி செய்யக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, ஈஸியாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதை ஒரு தடவை செஞ்சுட்டு மிஸ்ஸோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 88392455. ஓகேங்களா? நம்மளுடைய லாவெண்டா டியூஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.